அப்ப விஷன் வரும்போது, தரிசனம் வரும்போது தான் பார்வை உங்களுக்கு வெளிப்படுது. பார்வை வந்தோனே உங்களுக்குள்ள ஃபெய்த் வந்து விடுகிறது. ஆமென். இப்ப பாருங்களேன், உலகத்திலேயே மிகப்பெரிய சபை ஒருத்தர் வச்சுன்னுருக்கிறாரு. யாருங்க அது? இயேசு கிறிஸ்துன்னு சொல்லிடாதீங்க. பால் யாங்கி சோ. கேள்விப்பட்டிருக்கிறீங்க. பால் யாங்கி சோ. 1950களில பால் யாங்கி சோ அப்படின்றவரு ஒரு ஊழியத்துக்காக வந்து சேர்ந்து ஒரு வாலிபனா இருந்தார். சரீரத்துல அவருக்கு பயங்கரமான பிரச்சனைகள், போராட்டம், பாடுகள், ஏழ்மை ஒரு பக்கம். அந்த பால் யாங்கிச்சோ அப்படியே ஒரு சபையில இருந்தார். அப்புறம் தேவன் அவரை ஊழியத்துக்காக அழைச்சார். இப்ப அந்த ஊழியத்துக்கு அவர் வந்துட்டார். உடல் நலம் பாதிப்பு ஒரு பக்கம், ஊழியத்தை செய்வதற்கு தேவையான பணம் இல்லை அப்படிங்கிற ஒரு பக்கம். மாத்திரமல்ல, பாருங்க, அவரு சாட்சி சொல்லியிருப்பாரு, ஒரு சைக்கிள் வாங்குறதுக்கு கூட கஷ்டப்பட்டு கொண்டிருந்த அந்த மனுஷனுக்கு தேவன் ஒரு நாள் ஒரு தரிசனம் கொடுக்கிறார். ஆமென். அவர் வந்து இப்பதான் சின்ன ஒரு இடத்துல தனியா ஊழிய ஆரம்பிச்சுக்கிறார். மனைவி, மாமியார் இருக்கிறாங்க, அவர் இருக்கிறார், இன்னும் ஒரு சிலர் இருக்கிறாங்க. அவருக்கு தேவன் ஒரு தரிசனம் கொடுத்தார். அந்த தரிசனம் பல லட்சக்கணக்கான ஜனங்கள் ஒரு பிரம்மாண்டமான பெரிய ஆலயத்துல நின்று ஆராதிக்கிற அந்த சத்தம் அவர் காதுல கேக்குது. அவரு கேட்கிறாரு. அப்படியே பல லட்சக்கணக்கான ஜனங்கள் ஆண்டவரை பிரைஸ் பண்ணுறத, ஆண்டவர் துதிக்கிறத, ஆண்டவரை பாடுறத கேட்க 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 அந்த தரிசனம் அப்படியே அவருக்குள்ள அப்படியே விஷனா வந்து மாறுது, படமா வருது. ஆண்டவர் காட்டுற இவ்வளோ பெரிய ஆலயம், இவ்வளோ பெரிய ஆலயம் பாரு, அவ்வளோ ஜனங்க நிக்கிறாங்க. இங்க அது அது இது லொட்டு எல்லாத்தையும் காட்டி நிற்கிறாரு. இவர் தரிசனம் முடிஞ்சு கண்ணை திறந்து பார்த்தா சின்ன ஒரு ரூமுக்குள்ளார ஒரு 4 பேர் ஆத்துமாக்கள், வயசான ஒரு பாட்டியும் மனைவியும் தான் இருக்கிறாங்க. இவர் பார்க்கிறார். பார்த்துட்டு எவ்வளோ பெரிய தரிசனம் அப்படின்னு சொல்லி அவர் இருக்கிறார். ஒரு சின்ன கூடாரத்துக்குள்ளார அவர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். இப்போ அந்த தரிசனம் வந்துருச்சு. இப்போ அவருடைய சிந்தனை எப்படின்னா, அவர் சொல்றார் தன்னுடைய சுயசரிதையில, அந்த தரிசனம் வந்தபோது முதல்ல என்னுடைய இருதயத்துல நான் அந்த தரிசனத்தை பார்க்க ஆரம்பிச்சேன். என்னுடைய இருதயத்துல நான் அதை பார்த்து 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 பிறகு நிஜத்துல அது நிறைவேறதை நான் பார்க்கிறேன். அப்போ அந்த விஷன் அவருக்கு ஒரு படம் போல வந்தது. இப்ப அவர் தனியா இருக்கும் போதெல்லாம் அந்த விஷனை அப்படியே தரிசிப்பாராம். அந்த விஷன் அவர் இங்க நின்று சொல்றார், எனக்கு முன்னாடி இவ்வளோ லட்சக்கணக்கான ஜனங்க இருக்கிறாங்க, அதான் அங்கதான் அங்க நிக்கிறாங்க, இங்கதான் கேமரா இருக்கும், அங்கதான் அது இருக்கும், இங்க வராங்க, ஆட்கள் இட்டுன்னு வர வாகனங்கள் வருது, எனக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய பலிபீடம் இருக்குது, அது இருக்குது, மேலே இருக்குது, ஒரு நாளைக்கு இத்தனை ஆறாவது நடக்குது அப்படின்னு சொல்லினே இருப்பாராம். இப்போ அவருக்கு ஆண்டவர் வந்து ஒரு இட்டுன்னு போய் இதான் இங்கதான் அந்த பெரிய தரிசனம் நிறைவேறக்கூடிய அந்த சபை இங்கதான் வரப்போகுது அப்படின்னு சொல்லி காட்டினோடனே இந்த மனுஷன் போவாராம். ஒரு பெரிய மரம் இருக்குமா, அந்த மரத்தை கட்டிப்பிடிச்சுன்னு சொல்றான், ஆண்டவரே இந்த சபையினுடைய இடது பக்கம் இருக்கக்கூடிய தூண் இதான் ஆண்டவரே, இங்க இருந்து அங்க ஓடு வரோம், ஆண்டவரே இது வலது பக்கம் இருக்கக்கூடிய பெரிய தூண் ஆண்டவரே, இங்க இருந்து ஓடு வரோம், ஆண்டவரே இந்த 2 மடங்களுக்கு இடையில தான் ஆண்டவரே ஜனங்க அப்படியே உள்ள வர போறாங்க அப்படி சொல்லுவார். ஆண்டவரே இந்த மரத்தை போல உயரமா இருக்கக்கூடிய கதவு தாண்டவரே இந்த ஆலயத்தினுடைய வாசலா இருக்கும், திருப்பின்னு ஓடி வரோம், ஆண்டவரே இங்க தான் நீங்க வந்து ஆராதனை ஏற்றுக்கொள்ள பலிபடத்துல இறங்கி வரக்கூடிய இடம், ஆண்டவரே இந்த இடம் பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருக்குதா, இந்த இடம் தான் நான் நின்று ஆராதிக்க போறேன், ஆண்டவரே பாருங்களேன் இப்ப நான் ஆராதிக்க போறோம் பாருங்களேன், அப்படியே லட்சக்கணக்கான ஜனங்க. அவர் ஒத்த ஆளு காடு மாதிரி இருக்கும். அங்க நின்னுங்க அந்த மனுஷன் பார்த்ததை பேசுறாரு. அவர் சொல்றாரு, ஆண்டவரே விசுவாசிகளுடைய சங்கம் இங்க தான் உட்காந்து இருக்கும், ஆண்டவர் உடன் ஊழியக்காரர்கள் இங்க தான் இருப்பாங்க, மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் இங்க தான் இருக்கும், ஆண்டவரே இங்க இப்படித்தான் இருக்கும், அப்படித்தான் இருக்கும் சொல்றாரு. கண்ணை திறந்து பார்த்தா ஒண்ணும் இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, நான் எதை நின்று பேசணும் அதை நான் இருதயத்துல பார்த்தேன். அப்போ உங்களுக்கு முத்து மக்கள் தேவன் தருவன்னு சொல்லிட்டாரு, ஆத்மாக்கள் நீங்க பாத்தீங்களா? சத்தம் வரவே வராது. இன்னைக்கு ஃபுல்லா அடிச்சதெல்லாம் கைதான் வலிக்கும். ஆனா இது கூட ஒண்ணு சேரணும். சத்தம் வருதா? அப்ப தரிசனம் படமா உங்களுடைய இதயத்துல வந்தாதான் அது நிறைவேறுவதற்கான வாங்கிய வயலுக்கு உங்களுக்கு வரும். இப்ப தரிசனம் கொடுத்த பால் எங்கிச்சோ, அட என்ன ஆண்டவரே வயசாகி போன இந்த கேள்விக்கு குழந்தைலாம் பிறந்துருமா அப்படின்னு சொல்லி நகைச்சிட்டு இவர் வந்து என்ன ஆண்டவரே 10 பேர் கூட கிடையாது, என்ன போய் 10 லட்சம் பேர் 100 லட்சம் பேர் 1 கோடி பேருன்னு சொல்றீங்க, எல்லாம் நடக்கிற காரியமா எல்லாம் ஆகிற காரியமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் வீட்டுல உட்காந்துருந்தாருன்னா பால் வாங்கிச்சோ சோவா தான் இருந்திருப்பார் இல்லைங்களா? அவர் சொல்றாருங்க, அந்த படம் அவருடைய இருதயத்துல ஒரிஜினலா ஒரு ஆலயத்துக்குள்ளார அவர் எப்படி போவாரோ அப்படித்தான் போவாராம்.
அவர் சொல்லுவார், நான் காரை விட்டு நான் இறங்குறேன் ஆண்டவரே. அப்படி சும்மா அப்படி காரை விட்டு இறங்கி நான் போறேன் ஆண்டவரே. போகும்போது அப்படியே பிரைஸ் நடந்துனே இருக்குது ஆண்டவரே, பாடிக்கொண்டே இருக்கிறாங்க. இன்னைக்கு பாருங்க, அந்த தரிசனத்துக்கு பிறகு ஒரு சில ஆண்டுகளிலேயே ஆயிரக்கணக்கான ஆத்துமாக்கள், லட்சக்கணக்கான ஆத்துமாக்கள் இன்னைக்கு உலகத்திலேயே பெரிய சபையாக, பல ஆராதனைகள் நடக்கக்கூடிய ஒரு சபையாக, ஒரு பிரம்மாண்டமான ஒரு சபையாக எழும்புவதற்கான ஒரே ஒரு காரணம் தெரியுங்களா? அந்த மனுஷனுக்குள்ளார இருந்த விதை என்கின்ற தரிசனத்தை அவர் படமா பார்த்து அந்த படத்தை தன்னுடைய வாழ்க்கையில நிஜமாய் அவர் மாத்தினார். அவர் சொல்றார், இன்னும் கட்டடம் கட்டப்படல, ஆனா அந்த கட்டடம் கட்டுனா எப்படி இருக்குமோ அதை என்னோட தரிசனத்துல பார்த்தேன். இது ஏதோ பகல் கனவு கிடையாது. குருடர்களை யானையை தடவி பார்த்து இதுதான் வாளுன்னு கண்டுபிடிக்கிற கதை கிடையாது. தேவன் கொடுத்தால் அதை அவர் நிச்சயமாக நிறைவேற்றுவார். அதை எதன் அடிப்படையிலன்னு சொன்னா, தன்னுடைய வார்த்தையில அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அவர் வார்த்தையை தவறுவதே கிடையாது. அப்ப 300 ஆத்துமாக்கள் சொன்னா, அந்த 300 ஆத்துமாக்களை நீங்க வருஷத்துக்கு ஒரு முறை பார்க்க கூடாதுங்க. ஒவ்வொரு நிமிஷமும் நீங்க பார்க்கணும். அது உங்களுடைய தரிசனத்துல இருக்கணும். நான் சொல்றேன் பாருங்க, இந்த பக்கம் 100 பேர், சென்டர்ல 100 பேர், இப்படி 100 பேர் உட்காருவாங்க, இங்க குரல்ல நிற்பாங்க, இங்க மியூசிக் போடுவாங்க, பின்னாடி ஒரு பெரிய, இதெல்லாம் ஏதோ ஒரு கனவு காணலைங்க. இதை நீங்க உங்களுடைய தரிசனத்துல கொண்டு வரணும். இது உங்களுடைய தரிசனத்துல நீங்க கொண்டு வரணும். அல்லேலூயா. இப்ப பாருங்களேன், அந்த ப்ளூ பிரிண்ட் அவர்கிட்ட வந்துருச்சு. அந்த ப்ளூ பிரிண்ட் எடுத்துக்கின்னு ஆலயம் கட்டக்கூடிய அந்த இடத்துக்கு அவர் போறாரு, நின்று பார்க்குறாரு. அந்த ப்ளூ பிரிண்ட்ல என்னென்ன இருக்குதோ அதை அப்படியே பேசுறார், அப்படியே அறிக்கை செய்கிறார். என்ன கொடுத்தாரோ அதை நீங்க பாருங்க. நீங்க எப்படியா இருக்க போறீங்கன்னு பாருங்க. நீங்க என்னவா இருக்க போறீங்கன்னு பாருங்க. நீங்க எதை நோக்கி போறீங்கன்னு பாருங்க. ஏதோ வெந்ததை தின்று விதி வந்தால் சாவோம் என்பது கிறிஸ்தவம் கிடையாது. வெந்ததை தின்னாலும் நீ தின்னாட்டாலும் உயிர் வாழ்வதற்கு தேவையான ஜீவனை கொடுக்கிற தேவனை நோக்கி அனுதினமும் நீங்க ஓடுவீங்கன்னு சொன்னா, நீங்க சாகிறதுக்காக படைக்கப்பட்டவங்க கிடையாதுங்க, வாழறதுக்காக படைக்கப்பட்டவங்க. ஆமென்.